வணக்கம். ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியின் டயல் சங்கரா ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகள் வழங்கும் ஸ்ரீ மகா பிரத்யங்கர நேரம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். நமது நிகழ்ச்சியில உங்களுக்கு நல்லா தெரியும், கர்ம வினைகளால ஏகப்பட்ட பேர் நிறைய அவஸ்தைப்பட்டு இருக்காங்க, நிறைய பிரச்சனைகளுக்குள்ளா இருக்காங்க. இந்த பிரச்சனைகள்ல இருந்து வெளிவரத்துக்கு நம்ம யாரை தேடி போகணும்? யாரையுமே தேடி போக வேண்டாம். அன்னை மகா பிரத்யங்கர தேவியை வழிபட்டாலே போதும் சகல சௌபாக்கியங்களும் எல்லா விதமான பிரச்சனைகளும் நீங்கிவிட முடியுங்கிறத நமது நிகழ்ச்சி மூலமாக வலியுறுத்தி கொண்டிருப்பார். உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், ஸ்ரீ மகா பிரத்யங்கர பீடத்தின் ஸ்தாபகர் ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகள் அவர்கள் இன்னைக்கும் வந்திருக்காங்க. என்ன சொல்ல போறாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சுவாமி. வணக்கம். ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டோம், மக்களுக்கு நிறைய தகவல் சொல்லிட்டோம். இதுல இன்னைக்கு நம்ம கேட்க போறது, நம்ம பேச போறது என்னன்னு பாத்தீங்கன்னா சுவாமி, அடிக்கடி நீங்க சொல்லுவீங்க ஆண் வாரிசு பெண் வாரிசு பத்தி, நம்ம குழந்தையின்மை பத்தி பேசும்போது நிறைய பேருக்கு ஆண் வாரிசு இல்லையேன்னு வருத்தப்பட்டு இருக்காங்க. இப்ப எல்லாம் இதுக்கு உங்களுக்கு பதில் என்ன? நிச்சயமாமா, நிறைய பேர் நம்ம இப்ப பாத்துக்கிட்டு இருக்கோம். வர அத்தனை பேருக்குமே பாத்தீங்கன்னா 2 பெண் இல்ல 1 பெண். பொதுவாவே ஒரு குழந்தைகள் இருந்தாலே அவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எப்பயுமே ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, 2 பெண் பிள்ளை இருந்தா இன்னும் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அந்த பிள்ளைகளுடைய படிப்பு வாழ்க்கை ரொம்ப முக்கியம். படிக்கும் போதே வாழ்க்கையை பத்தி தீர்மானிக்கணும். என்ன படிக்கிறோம், 10வது படிக்கும்போது என்ன படிச்சா அவங்க என்னவா ஆகணும் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை கொண்டு வரீங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு மன வாழ்க்கை எப்படி அமையணும்ன்ற தீர்மானங்களை யோசிக்கணும். இப்படி ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி, அதை யோசிக்காம கடைசி நேரத்தில் தான் வந்து ஜாதகத்தை பார்த்து பொருத்தம் பார்க்கணும், கல்யாணம் பண்ணணும், இப்படி அலையிறாங்க. அப்ப அந்த பொருத்தம் பார்க்கும்போது பல இடர்பாடுகள் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து அது சிறந்த வாழ்க்கையை அமையாம போயிடுது. இது பொதுவா இருக்கு எல்லாருக்குமே. இப்ப ஆண் வாரிசு நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னா, ஆண் வாரிசு இல்லாம போறதுக்கே பொதுவாக நிச்சயமாக கர்மாக்கள் தான், பலமான கர்மா. அது எங்கெல்லாம் அந்த ஆண் வாரிசு இல்லாம போகணும் உதாரணங்கள் சொல்றேன் பாத்துக்கோங்க. எங்கெல்லாம் இப்ப எங்க அப்பாவுக்கு 5 பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 5 பிள்ளைகள் 2 ஆண் வாரிசு 3 பெண் வாரிசு அப்படி இருக்கும். இல்ல 3 ஆண் வாரிசு 2 பெண் வாரிசு இப்படி இருக்கும். சில பேருடைய அமைப்பு போய் பாருங்க, எங்க அப்பாவுக்கு ஒரு பையன், எனக்கு ஒரு பையன், அவனுக்கு இப்ப ஒரு பையன், இப்படிதான் வந்துட்டு இருக்கும். அது சில புண்ணிய கர்மாக்கள் இருக்கிறதுக்கு அந்த ஒரு பையன் வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிள்ளைகளே இல்லாம போகும். எங்க அப்பாவுக்கு 2 பொண்ணு, எங்களுக்கு 2 பொண்ணு, இப்படி வந்துக்கும். இல்ல எங்க அப்பாவுக்கு எல்லாமே பையனா இருந்துங்க, எங்களுக்கு எங்க வாரிசுல யாருக்குமே ஆண் வாரிசே கிடைக்கல. இப்பதான் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் வரும். யாருக்குமே ஆண் வாரிசே இல்லை. அதுக்கு என்ன பண்றது? அதுக்கு காரணம் கர்மா. இந்த பித்ருக்கள் கடனை ஒழுங்காக முறையாக செலுத்தாதல்னா நிச்சயமா ஆண் வாரிசு இல்லாம போயிடும். இந்த பித்ருக்கடன் மூதாதையர் எங்களுக்கு முன்னாடி இருக்க அம்மா அப்பா தாத்தா பாட்டி பண்ணலன்னா அது எங்களை தாக்குமா? நிச்சயமா அதுதானே இப்ப கர்மாவா வருது. உலகத்தில் பிறந்த அத்தனை பேருக்குமே பித்ருக்கள் கடன் இல்லாமலாம் இல்லவே இல்லை. எந்த ஜாதகத்தை எடுத்து பார்த்தாலும் பித்ருக்கள் கடன் இருக்கும். நீங்க யாராவது இந்த விஷயம் பாக்குறேன்னு சொன்னா பொதுவா எடுத்தோடனே பித்ருக்கள் கடன் இருக்குன்னா உடனே திலோகோமம் செய்யுங்க. திலோகோமம் செய்யுங்க, அவ்வளவுதான். நாங்க திலோகோமம் செஞ்சிட்டோம், எங்களுக்கு நடக்கல. அப்பதான் பிரத்யங்கராயிட்டு வரணும். எல்லா விதமான அமைப்புகளுக்கும் எல்லா விதமான தோஷங்கள் தீக்கிறதுக்கும் ஒரே சக்தி இருக்குன்னா அது பிரத்யங்கரா தான். ஏன்னா எல்லாமே அவ பாதத்தில் தான் இருக்கு. அப்ப அந்த ஒரு குழந்தைங்களா வரும்போது பெண் வாரிசா வந்து ஒரே ஒரு ஆண் வாரிசு இருக்கும்போது யோசிக்க ஆரம்பிச்சணும். அந்த தலைமுறை அது யோசிக்கிறதுல நமக்கு என்னமோ இப்ப ஆண் வாரிசு இல்லைன்னு எல்லாரும் பெண்களை தான் திட்டுறது. ஆண் வாரிசு இல்ல, பெண்ணுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. வாரிசு ஆணா பெண்ணான்னு தீர்மானிக்கிறது ஆண் மட்டும்தான். அது சயின்டிபிக்காவே ப்ரூவ் ஆயிருக்கு. புரியுதுங்களா? அப்ப அந்த கர்மா அவங்கள்ட்ட ஸ்டோரேஜ் ஆகும்போது அந்த ஸ்டோரேஜுக்கு ஏற்ற மாதிரி தான் ஆணா பெண்ணா, அந்த குழந்தை ஊனமா பிறக்கிறதா ஊனம் இல்லாம பிறக்கிறதா நல்லதா பிறக்கிறதா எல்லாமே ஆண் கிட்ட தான் இருக்கு, பெண் கிட்ட இல்லவே இல்லை. அதனால அந்த ஆண்மகனிடம் கர்மாக்களை எல்லாம் வாங்கி அதுல இருந்து வெளிப்பாடுதான் குழந்தைகள். அப்ப அந்த கர்மாவை ஒழுங்குபடுத்தினாலே தானாக மாறும். அதெல்லாம் நீங்க ஆராய்ச்சி பண்ணி இப்பயே உட்கார்ந்து யோசிங்க. எந்தெந்த ஜாதக கட்டங்கள்ல 3 கிரகங்கள் 6 கிரகங்கள் இப்படிலாம் இருக்க ஆரம்பிக்குதோ அப்பயே அதுல இருந்து வெளியே வரதுக்கு உண்டான வழி உங்களுக்கு யாராவது சொன்னாங்கன்னா அது தாராளமா செய்யலாம். என்கிட்ட வாங்கன்னு சொல்ல, நம்ம கிட்ட வழி இருக்கு. திருப்பி இது போல பின்னாடி பிரச்சனைகள் வராம இருக்கும். இதை குழந்தையின்மை, ஆண் குழந்தை இல்லை குழந்தை இல்லைன்றது வித்தியாசம் வேற, ஆண் குழந்தை இல்லைன்றது ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதை பத்தி நிறைய பேசணும். ஆமா, ஒரு நேயர் இருக்காங்க சாமி. வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், பேர் சொல்லுங்க. விழுப்புரத்தில் தங்கவேல் பேசுறேன் மேடம். உங்களுக்கு அதானே கேக்குறீங்க சார்? என்னோட மகனுக்குங்க. மகனுடைய பெயர்? பேரு சஞ்சய் கண்ணா. சரி, அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். 19/8/2001. 2001. பிறந்த நேரம்? விடியற்காலை 1:20 AM. நல்லது. எங்க பிறந்திருக்காங்க? திருப்பூர் மாவட்டம். சரி, உங்களுடைய கேள்விகள் என்ன? சாமிஜி வணக்கம். சாமிஜி வணக்கம். சாமிஜி, அவன் எந்த துறையில் படிப்பான்னு கேளுங்க. 2வது சாமிஜி, அவங்க உடல் அறைக்கு வந்து அடிக்கடி சளி காய்ச்சல் இந்த மாதிரி வரதான் செய்யும். நீங்க நிகழ்ச்சி எவ்வளவு நாளா பாத்துட்டு இருக்கீங்க? இப்ப 3 மாசமா பாக்குறேன். ராகுகால பூஜை பண்ணிட்டு இருக்கீங்களா? 3 மாசமா தொடர்ந்து கண்டிப்பா செய்யறாங்க.
சரிம்மா. இப்ப சரிங்க, இப்ப நான் டிவில சொன்ன மாதிரி பாருங்க, 3 கிரகங்கள் உங்க பையனுடைய ஜாதகத்துல சேர்ந்திருக்கு. புரியுதுங்களா? 3 கிரகங்கள் சேர்ந்திருக்கு. அந்த பையனுக்கு தூக்கம் ஒழுங்கா வருதா? தூக்கம் டிஸ்டர்ப், ஹாஸ்டல்ல படிக்கிறான். அதான் தூக்கம் வராது. தூங்கினாதானே படிக்க முடியும். அவனுக்கு முதல் தூக்கம் ஒழுங்கா வராது. அந்த அமைப்பை முதல் மாத்துங்க. சரியா? அவனுக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கும். என்ன படிக்கிறாரு இப்ப? 10th வந்து ஹாஸ்டல்ல படிக்கிறான். இப்பதான் உண்மையா நல்ல விஷயங்கள் நீங்க முடிவு எடுக்கணும். நேர்ல வாங்க, சில பரிகார முறை சொல்றேன். இப்ப அது வரைக்கும் நீங்க வீட்டுல ராவுகால பூஜை செஞ்சிட்டு வாங்க. ஒவ்வொரு திங்கட்கிழமையும் இப்ப நான் சொல்ற பரிகாரத்தை தொடர்ந்து ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ராவு காலத்துல சிவன் கோவிலில் உள்ள அம்பாள் சன்னிதியில போய் விளக்கேத்திட்டு வாங்க. பஞ்சமுக தீபம், குங்கும அர்ச்சனை போட்டு 11 சுத்திட்டு வாங்க. சரியா? இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. ராவு இல்ல, இந்த படிப்பை நீங்க இப்ப தீர்மானம் பண்ண முடியாது. இப்ப நான் ஒன்னு சொல்லிடுவேன், அது அவனுக்கு சரியா வராது. சரியா? ஏன்னா ஜாதக அமைப்பு அப்படி இருக்கு. அதனால தயவு செய்து நீங்க ஒரு விழுப்புரத்தில் தான் இருக்கீங்க, சென்னை வர முடியும். சரியா? நேர்ல வாங்க தயவு செய்து. அதுக்கு உண்டான முறை சொல்றேன். அதுக்கப்புறம் அவனை அதை படிக்க வைங்க. நிச்சயமா அந்த படிப்பு அவனுக்கு தடையில்லாத வாழ்க்கையை கொடுக்கும். நல்ல படிப்பு வரும். புரியுதா? அது வரைக்கும் இந்த பரிகாரத்தை மட்டும் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. ஆனா 10வது முடிக்கிறதுக்குள்ள வந்து என்ன பாருங்க. சரியா? நல்லது. நன்றி. உங்களின் அழைப்புக்கு மேற்கொண்ட தகவலுக்கு கீழே இருக்கிற நம்பர்ஸுக்கு நீங்க அழைப்பினை ஏற்படுத்தலாம். இப்ப சுவாமிகள் இருப்பாங்கன்னு அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு வந்து பாருங்க. நன்றி. இப்ப நம்ம அந்த குழந்தை, அதாவது ஆண் வாரிசை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம் சுவாமி. இப்ப 3 கிரகங்கள் அதிகமா பேசும்போது பாத்தீங்கன்னா அந்த 3 கிரக அமைப்போட தான் வரும். இப்ப வந்தவருடைய ஜாதகத்திலே பாத்தீங்கன்னா 3 கிரக அமைப்பு இருக்கு. என்ன அப்ப அந்த 3 கிரக அமைப்பு, அதே மாதிரி குழந்தை இல்லை, ஆண் வாரிசு இல்லைன்னு போது நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆண் வாரிசு இல்லாம போறதுக்கு குரு சாபம் ரொம்ப முக்கியம். குழந்தை இல்லாமல் போறதுக்கே குரு சாபம் ரொம்ப முக்கியமா இருக்கும். அதுல ஆண் வாரிசே இல்லாம போறதுக்கு குரு சாபம் முக்கியம். இப்ப யாருமே குருவை பிடிக்கிறதே இல்லை, நல்ல குருவை தேடி பிடிக்கிறது இல்லை. குருவுல என்ன நல்லது கெட்டது அப்படின்னா உங்களுக்காக நிச்சயமா பிரார்த்தனை பண்ணும், அதான் குரு. புரியுதுங்களா? அந்த காலத்துல எந்த பொருளாதார நிதியும் தேவையில்லை. அந்த காலத்துல ஒரு நெல் எடுத்து கொடுத்தா அதை நம்ம வாங்கிட்டு ஒரு வேலை செஞ்சுட்டு போனா நம்ம வீட்டுல இருக்கிற வேலைக்காரங்களுக்கு, எங்க தாத்தா பாட்டி யாரா இருந்தாலும் அந்த காலத்துல நெல்லை தான் எடுத்து கொடுப்பாங்க. இந்த காலத்துல நெல்லை கொடுத்தா நம்ம மூஞ்சிலே தூக்கி போட்டு போயிடுவோம். பணம் தான் கொடுக்கணும். அந்த காலத்துல குரு அப்படி இருந்தாங்க. இந்த காலத்துல எல்லாத்துக்கும் பணம். அப்ப சில முறைகள் செய்வதற்கு நீங்க உங்களுக்காக நீங்க செய்யும் போது அந்த குருவுக்கு என்ன காணிக்கை அது நியாயமானதாக இருந்து செஞ்சுக்கும் போது நல்லது நடக்கும். ஆனா பணத்தை எதிர்பார்த்து எந்த குருவும் இல்லை. உங்களுக்கு சில பரிகார முறை, இப்ப நான் வந்து ஒரு பரிகார முறை செய்யறேன். 11 நாள் உங்களுக்காக பூஜை பண்ணும், 21 நாள் பூஜை பண்ணும், 90 நாள் பூஜை பண்ணும், 48 நாள் பூஜை பண்ணும். இப்படி பூஜை பண்ணும்போது ஒரு நாளைக்கு ஒரு 11 பேர் உங்களுக்காக உட்கார வச்சு பூஜை பண்றோம். அவங்களுக்கு சம்பாவனை தரணும்ல, அந்த சம்பாவனை யார்கிட்ட வாங்குறது? எனக்கு வேண்டாம், விட்டுருங்க. இப்படி அந்த செலவுகள் வரும். அந்த செலவுகள் தான், அதுக்கு தான் செலவுகள் உண்டு. மற்றபடி இந்த மக்கள்கிட்ட இருந்து வாங்கி அவங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு உண்டான வழியே இல்லை. அந்த மாதிரி முடியாதவர்கள் நிச்சயமாக வீட்டிலிருந்து ராவுகால பூஜை தொடர்ந்து செய்ய 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 நிச்சயமா நல்லது நடக்கும். அதனால இந்த கர்மாக்கள் குரு சாபம் இருந்தால் நிச்சயமாக ஆண் வாரிசு இருக்காது. அதுக்கப்புறம் பித்ருக்கள் கடன் பலமாக இருக்கும். 7 தலைமுறை, 3 தலைமுறை, 6 தலைமுறை, 5 தலைமுறை இப்படி செய்யாம போச்சுன்னா எங்க வீட்டுல யாருமே செய்யாம போறோம். இப்ப நடுவுல பாத்தீங்கன்னா எங்க அப்பா நாஸ்திகவாதிங்க, நாங்க சாமியே இல்லைன்னு கொள்கையில எங்க அப்பா போயிட்டார், அவர் செய்யல. அப்ப என்ன, ஒரு தலைமுறை நடுவுல கட் ஆயிடுச்சு. அடுத்து அந்த மாதிரி இருந்த அத்தனை பேருடைய குடும்பத்திலையும் நான் ஜாதகம் பார்த்திருக்கேன். அவங்க குடும்பம் நல்லா இல்ல. அவர் நியாயமா தான் இருப்பாரு. அவர் சாமியே கும்பிடல. சாமியை நீங்க கும்பிடுவானா, நியாயமா தான் இருப்பீங்க, நல்லா தான் இருப்பீங்க, பிரச்சனை கிடையாது. ஆனா தர்ப்பணத்தை நீங்க கொடுக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு யாரு? சாப்பாடு போட மாட்டேன்னு சொன்னா உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? சாமியை கும்பிடாரு. பித்ருக்கள் என்பது உங்க அப்பா இருந்தார், அவர் போனார். அவர் போனதுக்கு அப்புறம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி போடுறீங்க. அந்த தர்ப்பணத்தை கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு? அதே உங்க மகன்களுக்காகாது, உங்க பிள்ளைகளுக்காகாது, உங்க மனைவி சொல்றதை கேட்டு பண்ணலாம் இல்ல. உங்க கொள்கையை வச்சுக்கோங்க, உங்களுக்காக நான் பண்றேன். அப்ப உங்க தலைமுறை நல்லா இருக்கும். எத்தனையோ பேர் அந்த தலைமுறையா பார்த்தேன். அந்த மாதிரி சாமி இல்லைன்னு போனவங்க எல்லாம் அவங்க குடும்பத்துல பிரச்சனை வருது. சாமி இல்லைன்னு சொன்னா கூட நான் ஒத்துக்கிறேன், சாமி உங்கள்கிட்ட கோச்சிக்க போறது இல்லை. ஆனா கர்ம கடனை செய்யாம போறீங்களே, அதனால உங்க பிள்ளைகள் தான் கஷ்டப்படுவாங்க. அதனால தயவு செய்து இந்த நிகழ்ச்சி பாக்குற அத்தனை பேரும் கர்ம கடன்களை முறையாக செலுத்துங்கள். நீங்க சாமியே கும்பிட வேண்டாம். சாமி கோச்சிக்காது. என்ன கும்பிடுன்னு வந்து சொல்லல. இந்து தர்மம் எனக்கு இதை செய் அதை செய்ன்னு கேட்கல. நீங்க தான் போய் எனக்கு இது செஞ்ச, நானே கூட தான் சொல்றேன், எனக்கு ஒரு நல்ல காரியம் நடத்தி முடிச்ச உடனே அம்பாளுக்கு பட்டு புடவை போடுறேன்னு வேண்டிக்க சொல்றேன். அப்ப அந்த பட்டு புடவைக்காக சாதிச்சு கொடுக்குறாளா? நீங்க வேண்டிக்கிட்டீங்க, அந்த வேண்டுதலை உங்களுக்கு நிறைவேற்றணுமே, அதுக்காக சாதிச்சு கொடுக்குறா. அவ இதை கொடுத்தாதான் அதை கொடுத்தாதான் செய்வான்ல. நமக்கு தேவை, நம்ம வேண்டிக்கிறோம். ஆனால் தெய்வங்கள் நம்மளிடம் இருந்து எதுவும் எதிர்பார்க்கவில்லை. அதனால பித்ருக்கள் கடனை முறையாக செய்தாலே இந்த ஆண் வாரிசு, குழந்தைகளுக்கு பிரச்சனை இல்லை, வியாதி இல்லை, இந்த மாதிரி எதுவுமே இல்லாம நிச்சயமாக நல்லா இருக்க முடியும். புரியுதுங்களா? அந்த எண்ணங்களை நீங்க வளர்த்துக்கோங்க. எனக்கு எதுவா இருந்தாலும் நாங்க பாட்டுக்கு எங்க சாமி கும்பிடுங்க, நாங்க இந்த பித்ருக்கள் கடனை செய்யறோம். வருஷத்துக்கு ஒரு முறை, மாதத்துக்கு ஒரு முறை இதை செஞ்சாலே போதும், நல்லா இருப்பாங்க. அதை செய்யறது இல்லை. நான் வருஷத்துக்கு ஒரு முறை போய் திலோகமா செஞ்சுட்டு வந்துட்டேன்.
திலஹோமம் செஞ்சா போதுமா? ஒருத்தருக்கு 1 கோடி கொடுத்தா உங்க கர்மா போயிடுமா? அப்பனா எல்லாரும் கொடுத்து கழிச்சிருவோமே. உங்க கர்மா எங்க இருந்து எப்படி போகுதுன்னா, நீங்க செலவு செய்யற பணத்தின் மூலமாக தான் கர்மா போகுது. அதுதான் கர்மா. அந்த கர்மால இருந்து விடுபடுங்க. அந்த கர்ம காரியங்களை முறையாக செய்தால் நிச்சயமாக ஆண் வாரிசு இருக்கும். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, அது பேசுறதுக்கு நமக்கு நேரம் பத்தாது. சுவாமியில இதுக்கான வழிவகைகளை நீங்க அமைச்சு கொடுத்திருக்கீங்க. ராகு கால பூஜையா இருக்கட்டும், பாத கமலம் வாங்கி அதை நம்ம எப்படி பூஜை பண்ணணுமா இருக்கட்டும், இல்லைன்னா அமாவாசை பரிகாரம், இப்படி ஏகப்பட்ட தகவல் நமது நேர்களுக்காக நீங்க கொடுத்திருக்கீங்க. இதுல பாத கமலத்தை பத்தி நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். நேரிலே பாத கமலம், இந்த பாத கமலத்தை நம்ம வாங்கி பூஜை அறையில வச்சு நம்ம வழிபடுவதன் மூலமா நிறைய பேர் அவங்களுடைய அனுபவங்கள் நிறைய சொல்லியிருக்காங்க. நாங்களும் மடல்கள் பார்த்திருக்கோம் இல்லையா? இப்ப தொடர்ந்து நம்ம பாத கமலம் பற்றிய தகவல் தருவனும், அதை தொடர்ந்து சுவாமிகளும் பேசுவாங்க. ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. சுவாமி பிரத்யங்கிராதாசன் வழங்கும் ஸ்ரீமகா பிரத்யங்கிரா பாத கமலம். அதர்வண வேதத்தின் தலைவி, இந்த உலகில் நமக்கு ஏற்படும் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் ஒரே மகாசக்தி ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா அன்னையின் பாதம்தான் நமக்கு கதி என்ற ஒரே சிந்தனையோடு வழிபட்டு வந்தால் உங்கள் தடைகளையும் கஷ்டங்களையும் தவிடு பொடியாக்கி அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் அள்ளி வழங்கும் அற்புத சக்தி அன்னை ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா. உலகத்திலேயே முதல் முறையாக கோடானு கோடி பக்தர்கள் வாழ்வில் வெற்றி நடை போட, என்றும் நம்முடன் இருந்து வழிநடத்தி செல்ல, எதிரிகள் நம்மை நெருங்காதிருக்க, நவக்கிரக பிடியில் இருந்து நம்மை காக்க, தெய்வ சக்தி பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் ஸ்ரீமகா பிரத்யங்கிரா பாத கமலத்தை நமக்கு ஒரு ஆசானாக, ஒரு குருவாக, ஒரு முன்னோடியாக இருந்து வடிவமைத்து அருளியுள்ளார் சுவாமி பிரத்யங்கிராதாசன். மகா சக்தி படைத்த 6 அற்புத கிடைப்பதற்கரிய மூலிகைகளை கொண்டு தந்திர சாஸ்திர முறைப்படி உருவாக்கப்பட்டது ஸ்ரீமகா பிரத்யங்கிரா பாத கமலம். உங்கள் வாழ்வில் ஒளி பெற, நலம் பெற, வளம் பெற ஸ்ரீமகா பிரத்யங்கிரா பாத கமலத்தை வாங்கி அன்னையின் நல்லாசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9025233000, 9840086373, போன் 04442024647. ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. நேர்களே, பாத கமலம் பற்றிய தகவல் பார்த்திருப்பீங்க இல்லையா? பாத கமலம் மூலமாக என்னென்ன பயன்கள்ங்கிறத சுவாமிகளும் இப்ப சொல்லுவாங்க. சொல்லுங்க சுவாமி. நிச்சயமாமா. அதாவது பாத கமலத்தை வாங்கி வீட்டில் வைத்தால் என்னென்ன பலன் கிடைக்கும்ன்றத நம்ம நிறைய எல்லாத்தையுமே சொல்றோம். ஏன்னா ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே நம்ம தனியா சொல்லணுமா, அதுக்கு நேரம் போதும். அப்ப அந்த பாத கமலம் ஒன்று வீட்டில் இருந்தாலே நிச்சயமாக பலன் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் உங்களை தேடி வரும். நம்மளை எதிரிகள் நம்மளை அணுக மாட்டாங்க. இன்னைக்கு முதல் முக்கியமாக நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு பிரிச்சு பார்க்க தெரிஞ்சிச்சுன்னு வச்சோங்க, நீங்க தான் பெரிய ஆள். யாரு நண்பர் யாரு பகைவர்னே தெரியல. நண்பன் போலயே பக்கத்துல பகைவன் இருப்பான், பகைவன் மாதிரியே நண்பனா கூட இருப்பான். உன்னை வெட்டணும் குத்தணும்னு சொல்லிட்டு இருப்பான், அவன் போய் நாளைக்கு ஒரு பிரச்சனை ஓடி வந்து நிப்பான். உனக்காக தோல் கொடுப்பேன்னு சொல்லுவான், ஒரு பிரச்சனை 10 அடி தள்ளி நிப்பான், என்னன்னு கூட எட்டி பார்க்க மாட்டான். அந்த அனுபவங்களை தரம் பிரித்து உங்களுக்கு பார்க்கக்கூடிய சக்தி அம்பாள் கொடுப்பான். எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். இவகிட்ட நீங்க நெருங்கிறதுக்கு என்ன வேணும்? சத்தியமா நடங்க. சத்தியமா நடந்தாலே அவ நம்ம கூட இருப்பா. இது வேணும் அது வேணும் கேட்காதீங்க, கேளுங்க. ரொம்ப அவசியமா இருந்தா கேளுங்க. கல்யாணம் நடக்கணும், குழந்தை பிறக்கணும்னு கேளுங்க. எல்லாமே இருக்கு, அப்ப நான் என்ன கேட்கறது? என் கூட இருன்னு மட்டும் கேளுங்க. இந்த பாதகமலத்தை வச்சு பூஜை பண்ற அத்தனை பேரும் என் கூட இருமா, எங்களை வழி நடத்து. அப்ப வழி நடத்துன்னு சொல்லிட்டீங்கன்னா நம்மள அவளே வழி நடத்திட்டு போயிடுவான். என் பாதத்தை பிடி, அவள் பாதத்தை பற்றி விட்டோம் கவலைகளை, அந்த கவலைகள் நம்மளை விட்டு போயிடும். அப்ப நீங்க பாதத்தை பிடிங்க. அந்த பாதத்தை பிடிக்கிற முறையை நான் சொல்லித்தரேன். வாங்க வரும்போது, நேர்ல வாங்க வரும்போதும், கொரியர் மூலமாக வாங்கும் போதும், இன்டர்நேஷனல் லெவல்ல யார் வாங்கினாலும் சரி அவங்களுக்கு முறையாக அனுப்பி வைக்கிறோம். அந்த முறை எல்லாமே உங்களுக்கு சொல்லப்படும். அந்த முறையை தெரிஞ்சு செய்யுங்க. ஏதாவது சந்தேகம்னா போன் பண்ணி கேட்டா உங்களுக்கு அந்த முறையை சொல்லித்தரத்துக்கும் ஆள் இருக்கு. பயப்பட வேண்டாம். பாத கமலத்தை தொடர்ந்து பூஜை செய்யுங்க. எல்லா நாளும் கொடுக்குறேன். செவ்வாய் வெள்ளி தவிர மீதி எல்லா நாட்களும் கொடுத்துட்டு இருக்கேன். எந்த நாட்கள்ல வேணும்? 9 நாள் பூஜையில் வைக்கப்பட்ட பாத கமலத்தை வாங்குறது விசேஷம். அப்படியே வாங்க. ஏன்னா இப்ப எனக்கு அம்பாள் அப்படிதான் கொடுக்க சொல்லியிருக்கா. அதனால இனிமே 9 நாள் நீங்க பணம் கட்டினதுல இருந்து அதுக்கு உண்டான பதிவு செய்ததுல இருந்து 9 நாள் கழிச்சு கொரியர்லயோ நேர்லயோ வந்து வாங்கிக்கலாம். அதை வாங்குறதுக்காக கஷ்டப்படாதீங்க. தகவல் சொல்லிட்டு வாங்க. வெளியூர்ல இருந்து வரவங்க எல்லாம் முன்னாடியே வந்துடுறாங்க. அந்த தகவல் சொல்லிட்டு வாங்க. 8:30 மணிக்கெல்லாம் ஆபீஸ் திறந்துரும்.
அதை சொல்லிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்காக பதிவு செய்யப்பட்ட பாதகம்லமோ நேர்ல வந்து ஜாதகம் பாக்குறது எதுவா இருந்தாலும் வெளியூர்ல இருந்து வரவங்களும் வெளிநாட்டுல இருந்து வரவங்களும் தகவல் சொல்லிட்டு வாங்க, தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. இப்ப நம்ம இன்னைக்கு ஆரம்பத்துல பேசணும் சுவாமி ஆண் வாரிசை பத்தி. இந்த ஆண் வாரிசு இல்லாம வருத்தப்படுறவங்க உங்களுடைய அமாவாசை பரிகாரங்கள் செய்து கொள்ளலாமா? நிச்சயமாமா. அதாவது திருமணமாகி பல வருடங்கள் ஆகிறதுக்கு முன்னாடி, இப்ப நான் தான் சொல்றேன், கல்யாணத்துக்கு முன்னாடியே என்னுடைய பரிகாரங்கள் செய்யுங்கன்னு சொல்றேன். அமாவாசை பரிகாரம் கல்யாணத்துக்கு முன்னாடியே செஞ்சுட்டா வரன் அமைவதே நல்ல வரனா தான் அமையும். அதுக்கப்புறம் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் மாப்பிள்ளையாக இருக்கட்டும் மருமகளாக இருக்கட்டும் அவங்களுக்கு இந்த பரிகாரம் பண்ணி கொடுத்துருங்க, நிச்சயமாக ஆண் வாரிசு இருக்கும். அப்ப நான் கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆயிடுச்சு சாமி எங்களுக்கு குழந்தையே இல்லைன்னு ஒரு கேள்வி, அவங்களுக்கு பரிகாரம் உண்டா? நிச்சயமாக முயற்சியாவது செய்யுங்க. நம்ம முயற்சியே செய்யக்கூட விரக்தியில இருக்காங்க, அந்த விரக்தியில இருக்கவங்களும் நம்ம பரிகாரத்தை முயற்சி செய்யுங்க, ஒரு வருஷத்துக்குள்ள நல்ல பதில் கிடைக்கும். அப்ப ஆண் வாரிசே இல்லாதவங்களுக்கு அந்த வயது அந்த அமைப்பு எல்லாம் வச்சிருக்கணும். இருந்தா நிச்சயமாக பரிகாரங்கள் செய்து கொண்டால் அது இருக்கா இல்லையான்றதை நம்ம ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு, இருக்கு ஜாதகம் ரீதியாக அவங்க பெண் குழந்தைகள் இருக்கும், அவங்க ஜாதகமும் கணவர் ஜாதகமும் மனைவி ஜாதகம் ஒரு 50% இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா, இல்லைன்னா அட்லீஸ்ட் 25% இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா, அந்த வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோன்னே நம்ம வர வைக்கிறதுக்கு வழி இருக்கு. ஒண்ணுமே இல்லைன்னா முயற்சி செஞ்சு பார்த்து அம்பாள் கொடுக்கலாம். அந்த வழிமுறைகளை சொல்லித்தருவேன், அந்த வழிமுறைகள் அது ரகசியமாக சொல்லித்தரப்படும். அந்த பூஜை முறை செய்தால் நிச்சயமாக ஆண் வாரிசு உண்டு. அதுக்கு பயப்படணும். அப்படி இருக்கிறவங்க அந்த பரிகாரத்துக்குள்ள வரணும். அப்ப அமாவாசை பரிகாரத்துக்குள்ள வரணும்னு உடனே போன் பண்ண ஆரம்பிச்சாங்க, நாங்க பரிகாரம் பண்ணணும். இதுதான் டிவி பாக்குறவங்க யாரும் அவசரப்படாது, எல்லா நாளும் போன் எடுப்பாங்க. சண்டே மட்டும் வேலை செய்யறவங்களுக்கு நான் லீவ் கொடுத்துருக்கேன். ஏன்னா வேலை செய்யறவங்களுக்கு ஒரு நாள் லீவ் கொடுக்கணும்ல, அது கவர்மெண்ட்லயே சட்டம் இருக்கு. அதனால அந்த நாள் மட்டும் இல்லாம இது எல்லா நாளும் போன் எடுப்பாங்க. சண்டேயும் போன் பண்ணுங்க, முக்கியமான நம்பர் ஒரு நம்பர் எடுப்பாங்க. அந்த நம்பர்ல போன் பண்ணிட்டு உங்க ஜாதக பதிவை கொடுத்துட்டு வந்து பாருங்க நேர்ல. தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி வெளிநாட்டில் இருந்தாலும் சரி எந்த ஊர்ல இருந்தாலும் சரி போன் அப்பாயின்மெண்ட் ஒன்று இருக்கு, ஸ்கைப் அப்பாயின்மெண்ட் ஒன்று இருக்கு. அந்த அப்பாயின்மெண்ட் எடுத்து ஒரு முறை குடும்பத்தில் இருக்க ஒருத்தர் ஜாதகத்தை பாருங்க, அதுல பரிகாரம் பண்ண முடியும் வேலை செய்யும் எடுத்தா மீதி எல்லாருடைய ஜாதகத்தையும் பார்க்கலாம். இப்ப எல்லாரும் சண்டே அப்பாயின்மெண்ட் வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்க, அதுக்கு சிறப்பு அப்பாயின்மெண்ட்டும் கொடுங்கன்னு சொல்லிட்டேன். சண்டேனா ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருங்க, கேட்கறவங்களுக்கு எல்லாம் கொடுங்க. ஏன்னா ஒரு மாசத்துல 4 சண்டே வருதா, ஒரு 2 சண்டே பார்ப்போம் அப்படின்றாங்க, கிடைக்கணும்னு நினைக்கிறேன். அதனால சண்டே ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட் அதுக்குண்டான தகவலை தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. நிச்சயமாக எல்லாத்துக்கும் பிரத்திங்கிற அமாவாசை பரிகார முறை தீர்வு உண்டு. அதற்கு அம்பாள் எனக்கு உத்தரவு தர வேண்டும், அந்த உத்தரவு கிடைச்சா கண்டிப்பா செய்து தருவேன். அதற்கு நீங்க என்ன பண்ணும், ஒரு முறை நேர்ல வந்து பார்க்கணும், இல்லைன்னா ஒரு ஜாதகத்தை பார்த்தாதான் பதில் சொல்ல முடியுமே தவிர போன் எடுத்த உடனே எனக்கு அமாவாசை பரிகாரம் செய்யணும் சாமி என்ன சொல்லிருக்காரு அதுக்கு என்ன முறைன்னு கேட்டா சொல்ல மாட்டாங்க. தயவு செய்து அதை பேச வேண்டாம். அதே போல நிகழ்ச்சி முடிஞ்சோடனே சாமி கிட்ட பேசணும்னு நினைச்சீங்கன்னா என்னால பேச முடியாது. எத்தனை பேர்கிட்ட பேச முடியும்? இந்த நிகழ்ச்சிக்கு எத்தனையோ பேர் நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்ப அந்த முயற்சி பண்ணிட்டு உங்களுக்கு எல்லாம் லைன் கிடைக்காது, பேச முடியலன்னும் போது நீங்க என்கிட்ட எல்லாரும் நேர்ல வந்து பேச முடியாது. அப்ப என்ன பண்ணுவீங்க, நேர்ல வரும்போது அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு வாங்க, நிச்சயமாக நேர்ல பேச முடியும். அம்பாளை நம்புங்கள், அவ ஒருத்தி மட்டும்தான் எல்லா விதமான சக்தியும் நமக்கு கொடுக்க முடியும். என்ன தேவையோ அதை கொடுக்கறதுக்கு உண்டான அமைப்பு அவகிட்ட மட்டும்தான் இருக்கு. அவளை பாதத்தை பிடியுங்கள், நம் கஷ்டத்தை தீர்ப்பாள். அவ கஷ்டத்தை தீர்க்கறதுக்கு இருக்கு, ஆனா நீங்க பாதத்தை பிடிக்கிறதுக்கே நீங்க தயங்க கூடாது. தயங்காம அவளை பிடிங்க. யாருக்கெல்லாம் அமாவாசை பரிகார முறை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கு ஜாதகத்தை ஒரு முறை பாருங்கள், அதுக்கப்புறம் அதுக்குண்டான வழிமுறை நான் சொல்றேன். சரியா? தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் இருக்காங்க சுவாமி. கண்டிப்பா. வணக்கம். 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 பேர் சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? சரி, உங்களுடைய கேள்விகளை கேளுங்க, சுவாமி கிட்ட பேசுங்க. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. ஜெய் பிரத்திங்கிறேம்மா, சொல்லுங்கம்மா. சரிம்மா, என்ன ராவுகால பூஜை பண்ணிட்டு இருந்தீங்களா நீங்க? எவ்வளவு நாளா பண்ணிட்டு இருக்கீங்க? சரிம்மா. எனக்கு வந்து கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆயிடுச்சு, குழந்தை கிடையாது. 15 வருஷமா குழந்தை இல்ல? ரைட். சரிம்மா. டிவில பார்த்தேன். சரிம்மா. சரி, அம்மா இப்படினால சரி ராகுகால் பூஜை செய்யலாம் அப்படின்ட்டு நான் செய்ய ஆரம்பிச்சேன். சரிம்மா. செய்ய ஆரம்பிச்சு 3 மாசத்துல கரு உண்டாச்சு. சந்தோஷமா. அந்த கரு வந்து 3 மாசத்துல அது அபர்ஷன் ஆயிடுச்சு. ரொம்ப அழுதா. சரிம்மா. அம்மா கிட்ட இந்த மாதிரி உங்களதான் அம்மாவா நினைச்சு பிரத்திங்கிற இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி நீங்கதான்
சரிம்மா. சுவாமிக்கு நிம்மதி ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஓடிட்டு என்னோட அனுபவத்தை உங்களை நான் மனசுல நினைச்சு அழுதேன். அப்புறம் 3 மாசத்துல திரும்பவும் கரு உண்டாகி சரிம்மா. குழந்தை நல்லபடியா வந்துட்டு சரி. அம்மா இருந்தால பெண் குழந்தை பிறக்கணும் அப்படின்ட்டு வேண்டிக்கிட்டீங்க. சரிம்மா. பெண் குழந்தை பிறந்தா அம்மாவோட பேரு அப்ப திக்ஷா அப்படி வைக்கணும்னு நினைச்சேன் நானு. சரிம்மா. அம்மா எனக்கு ஆண் குழந்தை கொடுத்தா. சரிம்மா. அவன் பேரு போடீஸ்வரன் அப்படின்னு வச்சிருக்கேன். சரிம்மா. எப்ப குழந்தை பிறந்தது? இப்ப குழந்தை பிறந்து 1 வருஷம் 2 மாசம் ஆகுது சாமிஜி. 1 வருஷம் 2 மாசம் ஆச்சு. பேசணும்னு நினைச்சு பேச முடியல. இப்பதான் நீங்க பேசணும்ட்டு லைன் கிடைச்சிச்சு. சந்தோஷமா. அதாவது 15 வருஷமா குழந்தை இல்ல, ராவுகால பூஜை செய்து உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு, இதுதான் இல்லையா? ஆமாங்க சாமிஜி. எவ்வளவு நாள்ல செஞ்சு உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு? 2.5 வருஷமா பூஜை பண்ணிட்டு இருக்கீங்க. எவ்வளவு நாள்ல பூஜை செஞ்சு உங்களுக்கு குழந்தை உண்டாச்சு? 3 மாசத்துலயே சாமிஜி. 3 மாசத்துலயே அமைச்சு. அதான் உங்க நம்பிக்கை உங்களுக்கு பலன் கொடுத்திருக்குமா. அதாவது 3 மாசத்துல எல்லாருக்கும் நடக்காது. நீங்க அந்த அளவுக்கு பலமா அவளை நம்பி அவ பாதத்தை பிடிச்சிருக்கீங்க. ராவுகால பூஜை முறை நம்பி செஞ்சிருக்கீங்க. அதான் விஷயம். புரியுதா? இத செய்ய செய்ய உங்களுக்கு என்னைக்கும் நல்லா இருக்கும். அந்த குழந்தைய ஒரு நாள் நேர்ல தூக்கிட்டு வாங்க. இந்த மாதிரி அனுபவங்களை பகிர்ந்துக்கிற அத்தனை பேருக்குமே அம்பாளுடைய காயின் கொடுக்கப்படும். என்னைக்கு நேர்ல வர முடியுமோ நேர்ல வந்து வாங்கிட்டு போங்க. சந்தோஷம். இதே போல எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருந்தா நிச்சயமாக நன்மை நடக்கும். இதே போல நிறைய பேர் பேசணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருமே பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த மாதிரி அனுபவங்கள், நடந்த உண்மைகள் நீங்க நிகழ்ச்சி மூலியமாக, போன வாரம் சொன்ன நிகழ்ச்சி மூலியமாக எல்லார்ட்டையும் சொல்லுங்க. நான் கடிதங்கள் படிக்க வேண்டாம். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை நீங்க சொல்லலாம். நடந்திருக்கிற அனுபவங்களை பகிர்ந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த வழி கிடைக்கும் அம்பாள்கிட்ட. அதனால எல்லாரும் முயற்சி பண்ணுங்க. இந்த அதாவது ராவுகால பூஜை செய்ததனால் உங்களுக்கு 15 வருஷமா குழந்தை இல்லாதவங்களுக்கு 2.5 வருஷமா செஞ்சுட்டு இருக்காங்க. 3 மாசத்துலயே குழந்தை உண்டாயிருக்கும் போது உங்களுக்கு என்ன கவலை? புரியுதுங்களா? அப்படிப்பட்ட மகிமையான இந்த ராகுகால பூஜையை நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் சுவாமி. இப்ப சுவாமிகள் உங்களுக்காகவே இந்த ராகுகால பூஜை முறைகள் எப்படி செய்யணும்ங்கிறத காட்டுறாங்க, பாருங்க. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. அதர்வண பத்ரகாளியான ஸ்ரீ மகா பிரத்யங்கரா தேவிக்கு உகந்த ராகுகால வேளையில் தினசரி தீபம் ஏற்றி பூஜை செய்வதில் பல சூட்சும ரகசியங்கள் அடங்கி உள்ளது என்பதால் பூ உலகில் வாழும் மக்கள் அனைவரும் இன்புற்று வாழ உலகில் முதல் முறையாக வேறு எவரும் கூறாத எளிய தீப வழிபாட்டு பூஜை முறையை துன்பப்படும் பக்தர்களுக்காக எடுத்துரைத்து வருகிறார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமிகள். ஒவ்வொரு நாளும் ராகு காலத்தில் அம்பாளுக்கு 2 நெய் தீபம் ஏற்றி 1 டம்ளரில் தண்ணீர், 1 கிண்ணத்தில் கொட்டை நீக்கிய பேரிச்சம்பழம் 2, அத்துடன் 2 சொட்டு தேன் விட்டு அதை பூஜையில் வைத்து உங்கள் வேண்டுதலை நினைத்துக் கொண்டு 108 முறை ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே எனும் மந்திரத்தை ஜெபித்த பிறகு ஊதுபத்தி காட்டி, நெய்வேத்தியம் காட்டி, கற்பூரம் ஆரத்தி காட்டி நமஸ்காரம் செய்ய வேண்டும். இன்று பூஜைக்கு வைத்த பொருட்களை மறுநாள் ராகுகால பூஜைக்கு முன் குடும்பத்தில் உள்ள அனைவரும் உட்கொள்ள வேண்டும். ராகுகால வேளைகளில் முடியாதவர்கள் காலை அல்லது மாலை 6 to 7 மணிக்குள் செய்யவும். இதே முறையை நாள்தோறும் பின்பற்ற வேண்டும். தொடர்ந்து செய்து வந்தால் அம்பாளின் அனுகிரகமும் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறலாம். இந்த ராகுகால பூஜை செய்து பயன்பெற்றவர்கள் ஏராளம். நீங்களும் உங்கள் வீட்டில் ராகுகால பூஜை செய்து வீட்டில் நடக்கும் அற்புதங்களை உணரலாம். ராகுகால பூஜை எப்படி செய்யணுங்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா? ஏன்னா அது எளிய முறையில எந்த செலவும் இல்லாமலே சுவாமிகள் உங்களுக்கு நன்மை பயக்கணும்ங்கிறதுக்காக அதை செஞ்சு கொடுத்திருக்காங்க. நம்ம தொடர்ந்து அதை பத்தியும் பேசலாம் சுவாமி. நிச்சயமாமா. அதாவது இந்த ராகுகால பூஜை முறை என்ன, எப்படி அப்படின்றத இப்ப ஒருத்தங்க சொன்னதை கேட்டீங்க. அப்ப அது சொல்லும் போது அதுல உண்மையா பொய்யான்றது நீங்க தீர்மானம் பண்ணிக்கோங்க. ஏன்னா யாரும் எந்த ஒரு விஷயத்தையும் நடக்காம இப்படிதான் கடிதங்கள் எழுதுறீங்க, இப்படிதான் நேர்ல சொல்றீங்க, அதை எல்லாரும் நிகழ்ச்சி வாயிலாக சொல்லுங்க அப்படின்னு தான் என்னுடைய வேண்டுதல். அப்ப அது என்ன நடந்ததோ அது உண்மை மக்களுக்கு புரியும். நம்ம படிக்கிறது கொஞ்சம் படிக்க முடியும், மீதி படிக்க முடியும். இப்ப அவங்க சொல்ல வந்ததை சொல்லிட்டாங்க. சில பேருக்கு அந்த பதட்டம் வரும்போது தெளிவா சொல்ல முடியாது. அதான் அவங்க ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா ஆரம்பிக்கிறாங்க, பழக்கம் இல்ல இல்ல. அப்ப அந்த மாதிரி அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த அனுபவங்கள் பகிர்ந்து கொள்ளும் போது இந்த ராகுகால பூஜையினாலும் பிரத்திங்கிரா வழிபாட்டு முறையினாலும் பயம் இருக்கிறவங்கள நீங்க அந்த பயத்தை நீக்கக்கூடிய சக்தி உங்ககிட்ட இருக்கு. என்கிட்ட எப்படி இருக்கோ, நான் ஒரு மனிதன் பிரத்திங்கிரா இருக்கா, என்னால முடிஞ்சதை செஞ்சுட்டு இனிமே மக்கள் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். நீங்க எல்லாரும் கொண்டு அம்பாளின் அனுபவங்களை சொல்லி
இன்னும் பல பேர் பல அம்பாளின் ராவுகால பூஜை முறை செய்யுங்க. நாளைக்கு நாக பஞ்சமி, ராவுகால நேரத்தை விட்டுறாதீங்க. ராவுகால நேரத்துல எப்பயும் சொன்ன முறைதான், அதே முறையை செய்யுங்க. அதுக்கு சொல்றதுக்கு நமக்கு நேரம் பத்த மாட்டேங்குது. ராவுகால பூஜை முறையை செய்யுங்க. இன்னைக்கு வச்ச பேரிச்சம்பழம் தேன் அடுத்த நாள் ராவுகாலத்தில் தான் எடுத்து வச்சுட்டு பூஜை முடிச்சிட்டு சாப்பிடுங்க. இல்ல பூஜைக்கு முன்னாடி சாப்பிட்டாலும் தப்புல. ராவுகால பூஜை முறை என்னைக்கும் கைவிடாதீங்க. முடியாதவர்கள் காலை அல்லது மாலை செய்யுங்க. நிச்சயமாக அம்பாள் துணை இருப்பாள். ஒரு பெண்மணிக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லியிருக்கேங்க, 15 வருஷமா இப்ப குழந்தை கிடைச்சிருக்கா. இந்த அனுபவம் எல்லாரும் நம்பிக்கையோட செய்யுங்க. நம்பிக்கையோட செய்தால் அம்பாள் கூட வருவா, நிச்சயமா உங்களை காப்பாற்றுவாள், நிச்சயமாக வழிகாட்டுவாள். இதற்கு மேல எனக்கு நேரம் இல்லை, இன்னும் அதிகமாக பேசணும். அடுத்த நிகழ்ச்சியில பார்ப்போம். நம்ம தொடர்ந்து பேசலாம் சுவாமி. ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம சொல்ல இருக்குது, நேரம் தான் பத்தல. இன்றைய நிகழ்ச்சியும் கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி சுவாமி. ஜெய் பிரத்திங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே. என்ன நேர்களை நிகழ்ச்சி பார்த்து மகிழ்ந்திருப்பீங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்க தவணவங்க யூடியூப்ல ஸ்ரீ மகா பிரத்திங்கிற பீடம்னு டைப் பண்ணி பாருங்க. ஏன்னா பேஸ்புக்லயும் நீங்க பார்க்கலாம் ஸ்ரீ மகா பிரத்திங்கிற பீடம்னு. அது மட்டும் இல்லாம சுவாமிகள் இன்னைக்கு கூட இருப்பாங்க, இன்னைக்கும் வந்து பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா வேற எப்பெல்லாம் இருப்பாங்கன்னு கீழே இருக்க நம்பருக்கு அழைப்பினை ஏற்படுத்தி அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு வாங்க. சண்டேஸும் சிறப்பு அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட். நீங்க வர்றதை வந்து தடுக்க வேண்டாம், நல்லது நடக்கணுமேங்கிறதுக்காக. அது மட்டும் இல்லாம பாத கமலம் வேற எப்பெல்லாம் வழங்குறாங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய ஏதாவது கேள்விகள் இருந்தா, அன்னைய வழிபடும் முறைகள் என்னங்கிற சந்தேகங்கள் இருந்தா ஸ்ரீ மகா பிரத்திங்கிற நேரம் @gmail.com இணையதள முகவரிக்கு நீங்க அனுப்பி வைக்கலாம். மேலும் உங்களுடைய மடல்களையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ளலாம் எங்கள் கூட. மீண்டும் இந்த நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம். ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. அதிசயம், ஆச்சரியம், உலகிலேயே முதலாக உங்கள் வாழ்வில் ஒவ்வொரு நொடியும் முழு வெற்றி பெற செய்கிறார் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஸ்ரீ ஸ்ரீ மகா பிரத்யங்கரா பரமேஸ்வரியின் அருள் பெற்ற சுவாமி பிரத்யங்கரா தாசன். உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை பெற, கணவன் மனைவி கருத்து வேறுபாடு நீங்க, பிரிந்த கணவன் மனைவி சேர்ந்து வாழ, திருமண தடை அகல, குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர் குழந்தை பாக்கியம் பெற, வேலை வாய்ப்பு பெற, வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு பெற, தொழில் வளர்ச்சி பெற, சொந்த வீடு அமைய, எந்த துறையிலும் வெற்றி பெற, உயர்வு பெற, புகழ் பெற, செல்வம் பெற, உங்களுக்கு எப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு இருந்தாலும் உங்களது கர்ம வினை அகல, அதிலிருந்து மீள மாதங்களோ வருடங்களோ காத்திருக்க வேண்டாம். உங்கள் வாழ்வில் எவ்விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் அனைத்து பிரச்சனைகளில் இருந்து விடுபட ஒருமுறை பரிகாரம் செய்து கொண்டால் சர்வ வளங்களும் நலங்களும் பெற்று சந்தோஷமும் நிம்மதியும் மற்றும் அம்பாளின் அனுகிரகமும் பெறலாம். அம்பாளின் அருளால் அவளுடைய நுண்ணிய உபாசன பூஜை பரிகார முறையில் தீர்வு அளிக்கிறார் சுவாமி பிரத்யங்கராதாசன். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை அன்று பரிகார பூஜைகள் நடைபெறும். கலந்து கொள்ள வேண்டுவோர் முன்பதிவு செய்து கொள்ளவும். சுவாமி பிரத்யங்கராதாசன் அவர்களை தினமும் நேரில் சந்திக்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் 5, மாருதி பிளாட் கீழ்த்தளம், கிருஷ்ணசாமி தெரு, ஜாய் அலுகாஸ் அருகில், டி நகர், சென்னை 6,17,000. தொலைபேசி எண் 04024202447. செல் 9025233000 மற்றும் 9840086373. இமெயில் spiritualastro@yahoo.com. வெப்சைட் www.spiritualastro.com.